வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க போர்டு பார்த்தோம் அப்படின்னா STK 4231 உடைய போர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், இந்த ஐசி பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ வீடியோஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, STK 4231 உடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி அதாவது 100 வாட்ஸ் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் சொல்கிற ஐசி பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்குறோம். இது ரியலாக 100 வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தருமா அப்படிங்கிறத பற்றி, எப்படி கனெக்ட் பண்ணோம், அதே மாதிரி ராங்கான் சப்ளை கொடுத்தா என்ன ஆகும், ஹம் நாய்ஸு, ஹீட்டு, இதை பற்றின கண்ட்ரோலிங் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். STK ஐசினா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கில் புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு STK ஐசினா என்னென்னா, STK ஹைப்ரிடு. ஓகேங்களா, ஹைப்ரிடு திக் ஃபிலிம் ஐசி தான் பார்த்தோம் அப்படின்னா STK ஐசின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறோம். அதே மாதிரி இன்சைடில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டில் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வெளியே பில்ட் பண்ணுற மாதிரி அவங்க உள்ள சர்க்யூட்லேயே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நார்மலான ஆம்பிளிஃபையரில் ஒரு டிரான்சிஸ்டர், டிரைவர் ஸ்டேஜ், பயாஸ் சர்க்யூட், ப்ரொடெக்ஷன் எல்லாமே செப்பரேட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பட் STK ஐசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன் சிங்கிள் ஐசிக்குள்ளே இன்சைடில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காம்பேக்டாக இருக்கும். அது மாதிரி சவுண்ட் கிளாரிட்டியும் ஒரிஜினல் ஐசிங்கும் போது பக்காவான ரிசல்ட்டாக எடுக்க முடியும். இப்போ வரைக்குமே ஒரிஜினல் ஐசிக்கு ஈக்குவலான ஐசி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்ட கேட்டாலுமே சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐசி தான் STK ஐசின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா, இதனுடைய பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா, லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ வேலை செய்யும். அவுட்புட் பவர்னு பார்த்தோம் அப்படின்னா 100 வாட்ஸு பெர் சேனல், 8 ohmஸில் ஐடியலான கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஓகேங்களா, 51 வோல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதாவது இது டியூவல் சப்ளை. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு, கிரவுண்டு, மைனஸு ஓகேங்களா இருக்கணும். சிங்கிள் சப்ளை பார்த்தோன்னா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 8 ohms ஸ்பீக்கர் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, 4 ohms யூஸ் பண்ண முடியும்னா, பட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா ஷீட்டில் இருக்கிறது அப்படின்னா மேக்ஸிமமான வோல்டேஜ் 75 வோல்டேஜுங்க. ஓகேங்களா, ரெக்கமெண்ட் அப்படிங்கும்போது 51 வோல்டேஜ் பார்த்தோம்னா கொடுக்குறதா டேட்டா ஷீட்டில் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ரெக்கமெண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேஃபேஜ். ஓகேங்களா, ஒரு சேஃப்டியான ஜோனுக்குள்ளே வர்றது பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டு. ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கும்போது டேஞ்சர் ஜோனில் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போது 60 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, பட் ஹீட்டு அதிகமாக வரும். ஸோ 50 வோல்ட். ஓகேங்களா, அது இப்படி கொடுக்கும்போது ஒரிஜினல் ஐசி சொல்கிறேன், அப்படி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, 45 to 50 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபார் லாங் லைஃபு. நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா டிடெக்கு. ஓகேங்களா, டிடெக்கில் வருது. இது இப்போது ஒரு 28, 30 ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வரும். ஓகேங்களா, ரியல் பவர் ட்ரூத் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க மெயின் கொஷின் என்ன அப்படின்னா, இது ரியலாக 100 வாட்ஸ் தருமானா கண்டிப்பாக தரும். பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பவர் சப்ளை. ஓகேங்களா, இதுக்கு இந்த ஐசி பார்த்தோம் அப்படின்னா 100 வாட் தரக்கூடிய அளவுக்கு நம்ம பவர் சப்ளை மேக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பெரிய ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கணும். 8 ohms லோடு கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஐசியினுடைய THD வேல்யூ அப்படின்னா 0.4ங்க. ஓகேங்களா, ரியலாக யூசேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு 70 to 85 வாட்ஸ் கிளியரான அவுட்புட் கண்டிப்பாக இதில் எடுக்க முடியும். 100 வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறது வரும். பட் ஆனால் அதற்குரிய வேலை செய்யணும். ஓகேங்களா, வேலைப்பாடுகள் செய்யணும். இதனுடைய ஹீட் அப்படின்னு எடுத்துக்கும்போது STK ஐசியுடைய ஒரு பெரிய இது என்னென்னா ஹீட்டு. ஓகேங்களா, டேட்டா ஷீட்டில் சொல்கிறது கேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது 125 டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு 80 வாட்ஸ். ஓகேங்களா, 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனாவே டேஞ்சர் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய அலுமினியம் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட் மேண்டிட்ரி, ஃபேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், பெட்டராக இருக்கும். ஹீட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சவுண்ட் டிஸ்டார்ஷன் வரும். அதே மாதிரி ஐசி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நாய்ஸ் ஹம் அப்படின்னு எடுத்துக்கும்போது
நாய்ஸ் ஹம் அப்படின்னா டேட்டா ஷீட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கெப்பாசிட்டர் யூசேஜ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது கெப்பாசிட்டர் ஓகேங்களா, அவங்க டேட்டா ஷீட்டு படி சொல்கிற இடம் அப்படின்னா 5th 6th ஓகேங்களா, 5th 6th 9th 10th அதே மாதிரி 17th 18th ஓகேங்களா, இந்த கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இன்புட் கப்ளிங்கு ஓகேங்களா, இன்புட் கப்ளிங் அப்படிங்கும்போது இன்புட் ஸ்டேஜில் வர கப்ளிங்கு கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது அது வந்து ஹம்மிங் அந்த நாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணக்கூடிய இதுக்காக அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி லோ ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பவர் சப்ளை ஃபில்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதனுடைய ஃபார்முலா அப்படின்னா FL = 1/2πCR ஓகேங்களா. இதுதான் கான்செப்டில், இந்த கான்செப்டில் தான் கெப்பாசிட்டியை வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. பட்டு ஓவராக பண்ணோம் அப்படின்னா பாப் நாய்ஸ் வரும். ஹம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார் கிரவுண்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதேமாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் செப்பரேட்டாக வைங்க. சிக்னல் ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் வைக்காதீங்க ஓகேங்களா, ஷார்ட் வைங்க. ஓகே, பின் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்போது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஐசி பின் டீட்டெயில்ஸ் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. இல்லை பார்த்தோம் அப்படின்னா இன்புட் அப்படின்னா லெஃப்ட்டு ஓகேங்களா, லெஃப்ட்டுன்னு ரைட்டுன்னு ஓகேங்களா, இது 2 சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு காட்டுறாங்க பாருங்கள். ஓகே, இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இது சரௌண்டு கொடுத்துருக்காங்க, இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது ரைட்டு ஓகேங்களா, இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் லெஃப்ட் சீட்டு ரைட் ஸ்பீக்கரு ப்ளஸ் அண்ட் கிரவுண்டு மைனஸு ஓகேங்களா. அது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சைட்லேயே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. கிரவுண்டு ப்ளஸ்ஸு மைனஸு ஓகேங்களா. இது யாருடைய போர்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேடெக்கு ஓகேங்களா, கேடெக் உடையது. இந்த போர்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்வீஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கான்செப்டில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அதாவது வந்து கனெக்ஷன் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டு தென் ஆன் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக இது பண்ணோம் அப்படின்னா அதாவது வந்து ரியல் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 2 கெப்பாசிட்டர் 50 வோல்ட்டில் 10,000 mAh யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3510 கூட போட்டுக்கோங்க ஓகேங்களா. 3010 மெட்டல் ஒயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது நீங்கள் 35 வோல்ட்டு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 8 ohms யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. 100 watts மினிமமாக இருக்கணும். சீப்பான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஸ்பீக்கருடைய வாட்ஸ் அப்படின்னா 100 watts அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட் எவ்வளோ தரணும் அப்படின்னா 80 ஓகே 60 to 80 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் தரக்கூடிய ஆம்ப்ளிஃபையராக நம்ம வந்து செய்யணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இல்லை, ஐசி டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. நம்ம அதில் 100 watts போட்டிருக்குன்னா 100 wattsக்கே ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீக்கரை முடிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இது நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பார்த்தது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது STK 4231 ஃபுல் ஒர்க்கிங்கை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டேட்டா ஷீட் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ரியல் பவர் டூத்தி நான் சொல்லிட்டேன் நான். அதாவது வந்து 100 wattனா 100 watt எடுக்க முடியும். பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஆகும்னா ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லை ஓகேங்களா. மேக்ஸிமம் 80 watts ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்டில் தான் எல்லாருமே ஆம்ப்ளிஃபையர் உருவாக்கணும். அதே மாதிரி 100 wattனா இப்போ ஸ்பீக்கர் 100 watts இருக்குது அப்படின்னா 100 watts இப்போது ஐசி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 watt வருமானா 100 watt வராது ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஓகேங்களா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக போடுறேன். அதே மாதிரி இந்த போர்டுடைய டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, கேடெக்குடைய தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்துடுதுங்க ஓகேங்களா. இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் 6 சேனலுக்கு வந்துடுது. அதே மாதிரி பவர் சப்ளையும் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. இங்கே இன்புட் வோல்டேஜ் ஓகேங்களா 0 to 12 கொடுக்குற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி STK 4231
4141 போடலாம், 4142 போடலாம், 4191, 4192 ஓகேங்களா. இந்த மாதிரி STK எல்லாமே இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த கான்செப்டில் தான் இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு 5.1, 2.1, 7.1 ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஏதாவது டவுட் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நான் கப்போர்டு வேலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்பெண்டர் ஓகேங்களா. கார்பெண்டருடைய வேலை என்ன அப்படின்னா கப்போர்டு மேக்கிங் ஓகேங்களா. கப்போர்டு மேக்கிங் அதாவது வந்து பெட்டு வுட்டில் மேக் பண்ணுறது எல்லாமே ஓகேங்களா. ஸ்பீக்கர் பாக்ஸில் இருந்து ஓகேங்களா. டோட்டல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா டோட்டலாக கிச்சன் மேடு ஓகேங்களா. பிவிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேங்களா. இப்போது ஜன்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, புதுசாக பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அதை பற்றின வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வரும். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வுட் ஒர்க்கு ஓகேங்களா. வுட் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா. நம்மளுடைய ஒர்க்கிங் ஓகேங்களா. ஒர்க்கிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி கண்டிப்பாக வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.